சருமா, எங்க அம்மா கூப்பிட்டக்கு சாப்பிட போகலையாமையா? ஆனந்த், எனக்கு சாப்பாடு வேண்டாம். நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். எதுக்கு சரு? அத்தைக்கு ஏதோ உடம்பு சரியில்லையே? ஹோட்டல் நல்லா தானே வேலை பார்த்துட்டு இருந்தாவ. எங்க அம்மா வீட்டில் இல்லையே, ஹோட்டல்ல இருக்கா? ஆமா சரு, அத்தை ஹோட்டல்ல தான் இருக்காவ. சாயங்காலம் தான் வீட்டுக்கு வருவாவ. பரவாயில்ல ஆனந்த், நான் எங்க வீட்டு வாசலையாவது போய் உட்காந்துக்கிட்டேன். அங்கேயா? எதுக்கு? வெயில் அடிக்கும் சரு. பரவாயில்ல ஆனந்த், இங்க உட்காந்துருக்கேக்கு அந்த வெயிலே பரவாயில்ல. ஏன் சரு, என்னாச்சு? ஏன் இப்படி பேசுறா? எங்க அம்மா எதுவும் சொன்னாலா? உங்க அம்மாலாம் ஒன்றும் சொல்லல. எனக்கு தான் இங்கே இருக்க பிடிக்கல. எதுக்கு சரு? எதுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? ஆனந்த், சித்தி மறுபடியும் இங்கே வந்துட்டாவ. என்ன சொல்ற சரு? மறுபடியும் வந்துட்டாவளா? எங்க அம்மாட்ட நான் சொன்னே இல்ல, திரும்பாம கூட்டு வந்தா? ஆமா ஆனந்த், அந்த பிரியங்காவையும் கூட கூட்டிட்டு வந்திருக்காவ. எந்த அத்தை வந்திருக்காவ சரு? உங்க ராசாத்தி அத்தை தான் வந்திருக்காவ. அவிய தானே, செல்லம்மாத்த வரல. அவிய வரலனால என்ன, இவிய வந்திருக்காவல்ல. எனக்கு இவ இங்க இருக்கிறது பிடிக்கல ஆனந்த். சரு, ஏன் சரு இப்படி சொல்றா? செல்லம்மாத்தனாலும் உனக்கு ஜூஸ்ல மாத்திரையெல்லாம் போட்டு தந்திருக்காவ. அவியில வரக்கூடாதுன்னு சொல்லியாலும் ஒரு நியாயம் இருக்கு. இவையே வரக்கூடாது. பாவம், யாருக்குன்னே கால் உடஞ்சி போயிருக்காவ. அவ வீட்டுல யாரு இருந்து பாப்பா, அதனால தான் இங்க வந்திருப்பாவ. ஆனந்த், அதான் அவிய மொவா இருக்கல்ல, அவ பார்க்க மாட்டாளோ? அவளும் தானே கூட இங்க வந்திருக்கா. அவிய வீட்டு கூட்டிட்டு போக வேண்டியதானே? அவிய அம்மா கூட இருந்து பார்க்க வேண்டியதானே? அவ எதுக்கு எல்லாரும் நம்ம வீட்லயே வந்து கிடக்காவ? சரு, அத்தைக்கு இங்க வச்சுதானே கால் உடஞ்சிச்சு. அதுக்கு நம்ம தான் பார்க்கணுமா? நம்மள காலை உடைச்சோம். இதெல்லாம் சரியில்லை ஆனந்த். சரு, அப்படிலாம் சொல்லாது சரு. ஆனந்த், ரெண்டு சித்தியுமே மோசம்தான். செல்லம்மா சித்தி மோசம்னா இவிய மட்டும் நல்லவிய கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் ஒன்று தான். எனக்கு அவியங்க இருந்தாலும் பயமாக தான் இருக்கு, இவியங்க இருந்தாலும் பயமாக தான் இருக்கு. நம்ம பிள்ளைக்கு ஏதோ ஆயிருமோ அப்படின்னு பயமாவே இருக்கு ஆனந்த். சரு, நீ மாசமா இருக்கல்ல, அதனால தான் உனக்கு இந்த மாதிரிலாம் நினப்பு வருது, பயம் வருது. அவி அந்த மாதிரிலாம் கிடையாது சரு. எங்க செல்லம்மாத்தையே சொன்னதுலையாவது ஏதோ கொஞ்சம் நியாயம் இருக்க மாதிரி இருந்துச்சு. இவியல சொல்றதுல நியாயமே இல்லை சரு. அதுவும் கால் உடஞ்சிருக்கு இந்த நேரத்துல போய் சொல்லுவாவ. உதவிக்காக நம்ம வீட்டில் வந்து இருக்காவ. அவியலெல்லாம் வராத போன்னு சொல்ல முடியாது. நீ கொஞ்சம் புரிஞ்சுக்க சரு. உங்க யாருக்கு தான் நான் சொல்றது புரியவே மாட்டேங்க ஆனந்த். உங்க செல்லம்மாத்தையே மாதிரி தான் உங்க ராசாத்தி அத்தையும். என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் ஒன்று தான். இவ ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டு நம்ம குழந்தைய அழிக்க திட்டம் போட்டிருக்காவன்னு எனக்கு தோணுது. அதனால இவங்க ரெண்டு பேருக்கு என்ன கிடைக்க போகுது சரு? உங்களுக்கே தெரியல, ரெண்டு பேருக்கும் என்னை பிடிக்காது ஆனந்த். உங்க அம்மா கிட்டே என்னை பத்தி தப்பு தப்பா தான் சொல்லி கொடுப்பாவ. அதனால தான் எனக்கு அவங்க ரெண்டு பேர் மேலே சந்தேகமா இருக்கு. சருமா, நீ மாசமா இருக்கிறதுனால தான் உனக்கு இந்த மாதிரிலாம் தோணுது. நம்ம குழந்தைக்கு ஏதோ ஆயிருமோன்னு நீ பயப்படுறா. அவி அப்படிலாம் கிடையாது சரு. அவியா இப்போ பாரு, கால் உடஞ்சி போய் உட்காந்துருக்கா. உனக்கு வந்து ஏதாவது கெடுதல் செய்ய முடியுமா? அவியலுக்கே உதவி செய்யக்கு ரெண்டு ஆள் தேவைப்படுது. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம அப்படிலாம் நினைக்க கூடாது. சரி ஆனந்த், உங்க அம்மா அவியல நல்லா பார்த்துக்கிடட்டும். நான் உங்க அத்தை போற வரைக்கும் நான் எங்க அம்மா வீட்டில் இருந்துட்டு வரேன். எதுக்கு சரு? அப்படிதான் ஆனந்த், என்னால இங்கே இருக்க முடியாது. உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு சாயங்காலம் என்னை எங்க அம்மா வீட்டில் நீங்களே கொண்டு போய் விட்டுருங்க. நானா போறேன்னு சொன்னா உங்க அம்மா என்னை விட மாட்டேன் ஆனந்த். எனக்கு இந்த ஒரு உதவியும் செய்யுங்க, நான் பாட்டுக்கு நிம்மதியா இருப்பேன். எனக்கு இந்த வீட்டில் இருக்க இருக்க பயம் அதிகமாகுது. சரு, அதான் உன் கூட இருக்கேன்ல, என்னைய மீறி உனக்கு என்ன ஆயிட போகுது சொல்லு? ஆனந்த், நீங்க எப்பவுமே என் கூடவே இருக்க முடியாது. பாதி நேரம் நான் இந்த வீட்டில் தனியாக தான் உட்காந்துருக்கேன். என்னைய வேலையும் செய்யக்கூடாதுன்ட்டு வந்து ரூமுக்குள்ளே உட்காந்துருக்கேன். தாரதான் சாப்பிட வேண்டியிருக்கு. எந்த சாப்பாட்டில் என்ன இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு ஆனந்த். எனக்கு வயிற்றுல குழந்தை இல்லைன்னா இப்படி பயம் இருக்காது. இப்போ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னை கொண்டு எங்கள் அம்மா வீட்டில் விட்டுருங்க ஆனந்த். சரு, பயப்படாது சரு. எங்க அம்மா இருக்க உன்னை நல்லா பார்த்துக்கிடுவா. உங்க அம்மா மட்டும் இருந்தால் இனி நல்லா பார்த்துக்கிட்டு தான் செய்வேன், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் உங்க அத்தைங்க இருக்காவள, அதான் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுக்காக அவியில போவாங்கன்னு சொல்ல முடியுமா? எங்க அப்பாவுக்கு தங்கச்சி, எங்க அப்பா அவியனை உயிரே விடுவாவ, வருத்தப்படுவாவ சரு. அதுக்கு தான் அவங்க இருந்துட்டு போட்டு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிறேன். எங்கள் அம்மையும் ஹோட்டலுக்கு வர விடாம என்னை நல்லா பார்த்துக்கிட்டு சொல்லுங்க ஆனந்த். இல்லைன்னா நானும் ஹோட்டலுக்கு வர என்னையும் கூட்டிகிட்டு போங்க. சரி சரு, இனி பாரு. சொல்லுங்க. முதல்ல நீ சாப்பிடுவா. சாப்பிட்டுட்டு பொறுமையாக உட்காந்து யோசிச்சு உங்க அம்மா வீட்டுக்கு போகணுமா வேண்டாமா? நீ கண்டிப்பா போகணுன்னா நான் அம்மா கிட்ட பேசியேன். வா சருமா, இவ்வளோ நேரம் சாப்பிடாம இருக்கக்கூடாது. பயமா இருக்கு ஆனந்த், அந்த சாப்பாட்டில் எதுவும் இருக்குமோ? நீ எதுவும் இருக்காது சரோ, நான் வேணா சாப்பிட்டுட்டு உனக்கு ஊட்டி விடட்டுமா? சரி வா போ. ஐயோ, இவளா? யாருங்க? என் பொண்டாட்டி பிசாசு தான் பண்ணுது. என்னன்னு கேளுங்க.
ஹாஸ்பிட்டலில் வேற அட்மிட் ஆயிருக்காவ. ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்க போகுது. அட்டன் பண்ணி பேசுங்க. வேண்டாம் மீனுக்குட்டி. ஏங்க? அது அப்படிதான் மீனுக்குட்டி, உனக்கு அவளை பத்தி தெரியாது. உங்க அப்பா எத்தனை தடவை ஃபோன் போட்டாலும் எடுக்க மாட்டேங்காரே. எடுக்க முடியாத அளவுக்கு அப்படி என்ன பிஸில இருக்காரு அவரு? மம்மி, டாடிக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதுக்கு ஃபோன் எடுக்க மாட்டாரா? பொண்டாட்டி ஆஸ்பத்திரியில இருக்காளே, அவளை பாத்துக்கிடணும்னு ஒரு அக்கறை கிடையாது. இந்த மனுஷன் எந்த தான் போய் ஒளிஞ்சதுன்னே தெரியல. ஃபோன் போட்டாலும் எடுக்க மாட்டேங்காரு. இருங்க மம்மி, என் ஃபோன்ல இருந்து போட்டு தரேன். சீக்கிரம் போடு. ஏங்க, அக்கா திரும்ப திரும்ப ஃபோன் போட்டுட்டே இருக்காவல்ல, ஏதாவது அவசரமா இருக்கும். ஃபோனை அட்டன் பண்ணுங்க. மீனுக்குட்டி, இது என் பொண்டாட்டி இல்லை, என் மக போடுறா. அப்படின்னு கண்டிப்பா ஏதாவது அவசரமா தாங்க இருக்கும். என்னன்னா கேளுங்களா. பாவம், அவியலே ஹாஸ்பிட்டல்ல இருக்காவ. இந்த நேரத்துல நீங்க அவங்க கூட தான் இருந்திருக்கணும். அட்டன் பண்ணி பேசுங்கங்க. சரி மீனுக்குட்டி. ஹலோ பிரியங்கம்மா. யோ ராசதி, என்னைய நினைச்சிட்டு இருக்கீரு? என் போன்ல இருந்து போன் பண்ண எடுக்க மாட்டீங்களா? அப்படி என்னைய பண்ணிட்டு இருக்கீரு? அது ராசதி, உனக்கு அடிபட்டிருக்குல்ல, அதே தான் நினைச்சிட்டு இருக்கேன். நினைச்சிட்டே இருந்தா போதுமா? பொண்டாட்டிய பார்க்கணுங்கிற அக்கறை இருக்காயா உனக்கு? ஆமா, இப்ப எங்க இருக்கீங்க? நானா ராசதி? ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். எப்ப பாரு ஹாஸ்பிட்டல்ல போய் உட்கார்ந்துக்கிடுங்க. ஆமா, எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க? அது ராசதி, உன்னைய சேர்த்து வச்சிருக்குல்ல, அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் வெளியே உட்காந்து உன்னை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்கேன். என்னது, அந்த ஹாஸ்பிட்டல்லையா? ஆமா ராசதி, என்னால உன்னை உள்ள வந்து பார்க்க முடியல, அதனால வெளியே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேம்மா. கடவுள்கிட்ட உள்ள இருக்க பொண்டாட்டிக்கு சீக்கிரம் சரியாயிரணும்னு வேண்டிட்டு இருக்கேன். ஓஹோ, அப்படியா? அந்த ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷன்ல ஒரு பிள்ளை உட்கார்ந்திருக்கல்ல, அதுகிட்ட கொஞ்சம் போன் கொடுங்க, நான் பேசணும். அந்த பிள்ளைகிட்டயா? எதுக்கு ராசதி? யோ, குடுன்னு சொன்னேன். ராசதி, ரிசப்ஷன்ல யாருமே இல்ல ராசதி, எல்லாரும் சாப்பிட போயிட்டாவன்னு நினைக்கேன். சரி, அப்படினா வீடியோ கால் பண்ணுங்க. எங்க இருக்கீன்னு நான் பார்க்கணும். வீடியோ காலா? எதுக்கு ராசதி? நீர் எங்க இருக்கீன்னு தெரிஞ்சுக்கிறதா? ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கேன் ராசதி. நீ உள்ள இருக்க, நான் வெளியே இருக்கேன். என்ன உள்ள வெளியே விளையாடுறீங்களோ? நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கே வந்துட்டேன். நீர் என்ன ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்னு போய் சொல்றீரோ? என்ன ராசதி சொல்ற? வீட்டுக்கு வந்துட்டியா? ஆமையா, வீட்டுக்கே வந்தாச்சு. நீர் என்ன ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்னு பொய்யா சொல்லிட்டு இருக்கீரு? இல்ல ராசதி, ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். உமர் பேச்சு எதுவும் நம்புற மாதிரி இல்ல, எல்லாம் பொய் தானே? ஐயோ ராசதி, வாங்கிட்ட போய் சொல்ல முடியுமா? ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்க ராசதி. பச்சை தண்ணி கூட பல்ல படாம உனக்காக வேண்டிக்கிட்டே உட்கார்ந்துருக்கேன். நீரே வேண்டின வரைக்கும் போதும். மரியாதையை கிளம்பி எங்க அண்ணன் வீட்டுக்கு வாங்க. நான் இப்போ எங்க அண்ணன் வீட்டுல தான் இருக்கேன். என் கால் சரியான வரைக்கும் நான் இங்க தான் இருக்க போறேன். நீங்களும் வந்து இங்கே இருங்க. இதுக்கு மேல வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போக கூடாது சொல்லிட்டேன். சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. ராசதி, நீ என்னைய கேட்காம எதுக்கு வீட்டுக்கு போன? அதுக்குள்ள எப்படி உனக்கு கால் சரியாச்சு? அப்போ எனக்கு காலே சரியாவது நான் அப்படியே ஹாஸ்பிட்டல்ல படுத்துருவேன்னு நினைச்சிட்டீங்களோ? இல்ல ராசதி, இவ்வளவு சீக்கிரம் சரியாவதே தான் எப்படி ஆச்சுன்னு கேட்டேன். கால் என்ன முழுசா சரியாவல, நான் தான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு கேட்டு வந்துட்டேன். சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு வாங்க. சரி ராசதி, சரி உடனே வந்துடுறேன் ராசதி. வச்சிட்டுமா? வாங்க. உங்க அப்பா எங்க போய் தொலைஞ்சாவன்னு தெரியல பிரியங்கா. அவர் பேச்சே சரியில்லை. ஏதாவது தப்பு பண்ணாதான் இப்படி பேசுவாரு. டாடி என்ன சொன்னாங்க மம்மி? என்னைய சேர்த்து வச்சிருந்தல, அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் வெளியே உட்காந்து வேண்டிக்கிட்டு இருக்காவலாம். அப்படியா? நான் அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா பார்த்தனே, டாடி அங்க இல்லையே. இந்த மனுஷன் அங்கெல்லாம் இருக்க மாட்டாரு, சும்மா போய் சொல்லியாருன்னு நினைக்கேன். வேற எங்கேயும் இருந்துட்டு தான் இந்த மாதிரி நாடகம் போட்டுட்டு இருக்காரு. பாரட்ட வீட்டுக்கு நீ வெளியவே அனுப்பக்கூடாது அவரை. ஏங்க, இப்பதான் புரியுது நீங்க அக்கா கூட எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு. அக்கா ரொம்ப மிரட்டி. எவ்வளோ மிரட்டுறதா? போனா அடிப்பா மீனுக்குட்டி. நீங்க ரொம்ப பாவங்க. ஆமா மீனுக்குட்டி, ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டாலாம். உடனே வாங்கன்னு ஃபோன் பண்ணி கூப்பிடுறா. சரிங்க, சாப்பிட்டுட்டு போய் அக்காவை பாருங்க. இனி எப்போ வருவேன்னே தெரியல மீனுக்குட்டி. அவ கால் சரியாகி வீட்டுக்கு வந்துட்டாளா, இதுக்கு மேல எங்கேயும் நீ வெளியே விட மாட்டா. ஒவ்வொரு நிமிஷமும் என்னையே தான் கவனிச்சிட்டு இருப்பா மீனுக்குட்டி. ஏங்க, நீங்க இல்லாம எப்படி என்னால சமாளிக்க முடியும்? நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கோம்ல, நீங்க கூடவே இருங்கங்க.
சரி மீனுக்குட்டி, அவளை எப்படியாவது ஏமாத்திட்டு தான் இங்கே வரணும். சரி, முதல்ல சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு அக்காவை பார்க்க போங்க. சரி மீனுக்குட்டி. நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தேன், மூடியே ஸ்பாயில் பண்ணிட்டா. சாப்பிடுங்க, எல்லாம் சரியாயிரும். சரி மீனுக்குட்டி. இந்த பொம்பளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணுமே. நானும் யோசிச்சு பார்க்க ஒரு ஐடியாவும் கிடைக்க மாட்டேங்கி. இது இங்க இருக்க வரைக்கும் நம்ம பயந்து தான் இந்த வீட்டில் வாழணும். இது மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிடுச்சுன்னா நம்ம இங்கேயே செட்டில் ஆயிடலாம். என்ன பண்ணலாம் இந்த பொம்பளைய? நம்மகிட்ட வந்து பேசவும் மாட்டேங்குது. பேசினாவாச்சு எதையாவது சொல்லி சண்டை இழுக்கலாம். என்ன பண்ணலாம்? பேசாம அது இருக்க இடத்துக்கு நம்ம போவோம். மெதுவா பேசி இன்னைக்கு சண்டை இழுத்துற வேண்டியதான். அதுதான் ஏற்கனவே நம்ம மேல கோபமா இருக்கே. லேசா பத்த வச்சா போதும், டமால்னு வெடிச்சிரும். நம்ம மேல எந்த டவுட்டும் வராத அளவுக்கு சண்டை இழுத்துறணும். அப்பதான் மார்மாவே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு.